தங்கமயில வீட்டை விட்டு வெளியில அனுப்புறாங்க குழலி. இத ஊர் ஜனமே நின்னு வேடிக்கை பாக்குது. ராஜியோட அம்மா அப்பத்தா எல்லாரும் நின்னு பாக்குறாங்க. சக்தி வேலும், என்ன பாண்டியன் வீட்டுல ஒரே கூட்டமா இருக்கு, சத்தமா வேற இருக்கே, என்ன ஆத்தா என்ன நடக்குது அப்படின்னு கேக்குறாரு. அப்பத்தா உடனே, என்னன்னு தெரியல சக்தி, காலையில இருந்து ஒரே சத்தமா இருந்துச்சு, மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது, என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தா பாண்டியன் வீட்டு மருமக வெளியில வந்து நின்னு அழுதுகிட்டு இருக்கு, கூடவே அவங்க அப்பா அம்மாவும் நிக்கிறாங்க, என்னன்னு தெரியலையே சக்தி, பழனி பேசிக்கிட்டு இருந்தாலும் அவனை அனுப்பி என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கிட்டு வரலாம், ஐயோ என்னன்னு தெரிஞ்சுக்காம மனசெல்லாம் கடந்து அடிச்சுக்கிறதே அப்படின்னு அப்பத்தா கேக்குறாங்க. ராஜியோட அம்மா சொல்றாங்க, அத்தை சும்மா இருங்க, குழந்தை நான் வர சொல்றேன் அப்படின்னு பழனிக்கு போன் பண்ணி வீட்டுல நடக்கிற விஷயங்களை சொல்றாங்க. பழனியும் வேகமா வர்றாரு. அதுக்குள்ள சக்திவேலு, இரு அத்தா எதுக்கு பதற, நான் போய் விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு மீசைய முறுக்கிக்கிட்டு சக்திவேல் நேரா வந்து தங்கமேல் அப்பா கிட்ட நின்னு, யோ என்னயா என்ன விஷயம், நான் பாண்டியன் வீட்டு முன்னாடி நின்னு ஒரே சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க, பாருங்க பாருங்க நீங்களே இந்த விஷயத்த கேளுங்க அப்படின்னு மாணிக்க ஆரம்பிக்கிறாரு. சொல்லையா, சொன்னா தானே விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, பாருங்க என் பொண்ணு தங்கமயில இந்த வீட்டுலதான் கட்டி கொடுத்திருந்தோம், பாண்டியன் இருக்காருல அவரோட மூத்த பையனுக்காக, ஒரு சின்ன பொய்ங்க, சின்ன பொய், அது போயிட்டு அவ்வளவு பெரிய தப்பா என் மகளை இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு வீட்டை விட்டு வெளியில தள்ளிட்டாங்க, தாங்கிக்க முடியலங்க மனசு, பாவங்க என் பொண்ணு தங்கமயில அப்படின்னு மாணிக்கம் ஓவரா ஃபீல் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. சக்திவேல் அப்படியே, ஓ விஷயம் அதானா, சரி சரி சரி, யோ இங்க வாயா, இங்க வாரு, இந்த பாண்டியன் நீ இப்படி கெஞ்சிக்கிட்டு இந்த வீட்டு வாசல்ல நின்னா கூட அசையவே மாட்டான், கள்ளு மனசுக்காரன், அவன் இறக்கமே படமாட்டான்யா. ஆமாங்க நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க, அவர் அப்படிதாங்க இருக்காரு, கள்ளு மாதிரி இருக்காரு, நான் கால்ல எல்லாம் விழுந்து கெஞ்சினேங்க, அப்படி கூட மனசு இறங்கவே இல்ல, வீட்டை விட்டு வெளியில போ, இனிமே என் பையனோட சேர்ந்து வாழக்கூடாது, என் வீட்லயும் இருக்க கூடாதுன்னு என் பொண்ணை புடிச்சு வெளியிலே தள்ளிட்டாங்க, என் பொண்ணு அழுதுகிட்டே நிக்குதுங்க அப்படின்னு மாணிக்கம் சொன்ன உடனே சக்திவேலு, யோ அதுக்கு தாயா நான் உனக்கு ஒரு ஐடியா கொடுக்கட்டுமா, நான் சொல்ற மாதிரி நீ செஞ்சேன்னு வையே, உன் மகளை பாண்டியன் வீட்டுக்குள்ள பாண்டியனே வந்து கூட்டிட்டு போவாரு. என்னங்க என்னங்க செய்யணும், இங்க பாரு பாக்கியம், இங்க பாரு, இவரு ஏதோ ஒரு யோசனை சொல்றானா, இங்க வா பாக்கியம், யோ சும்மா இரியா, இவங்களே அவருக்கு எதிர்த்த வீடுகாரங்க எப்பவும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, இவர் என்னத்தையா நல்ல யோசனையா சொல்லிட போறாரு அப்படின்னு பாக்கியம் கேட்கும்போது, பாக்கியம் நீ அப்பெல்லாம் யோசிக்க கூடாது, எதிரிக்கு எதிரி நண்பன், இப்போ நாமளும் பாண்டியன் வீட்டுக்கு எதிரி ஆயிட்டோம், இவங்களும் எதிரி, இப்போ நம்மளுக்கு உதவுவாங்க, எப்படி இருந்தா என்ன, நம்ம தங்கமயில் வீட்டுக்குள்ள போகணும் அவ்வளவுதானே பாக்கியம் அப்படின்னு மாணிக்கா சொன்ன உடனே பாக்கியமும், ஆமையா நீ சொல்றதும் சரியாத்தான் இருக்கு, எனக்கும் இப்ப என்ன யோசிச்சு என்ன செய்யறதுன்னு புரியல, என்ன யோசனைன்னு கேளு, அவர்கிட்ட நீ போய் கேளியா அப்படின்னு பாக்கியம் அனுப்பிடுறாங்க. மாணிக்க குடுக்குடுன்னு ஓடி வந்து, சொல்லுங்க சொல்லுங்க நீங்க என்ன பண்ணணும், இங்க வரியா, நீ ஒன்னும் பண்ணாத, நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ, நானும் உனக்காக சப்போர்ட் பண்ணி போலீஸ் கிட்ட முன்னக்கூட்டியே சொல்லி வைக்கிறேன், என் பொண்ண வரதட்சணை கொடுமை பண்றாங்கன்னு ஒரு விஷயம் மட்டும் சொல்லு, போலீஸ் நேரா திபு திபுன்னு வந்துருவாங்க ஜீப் எடுத்துக்கிட்டு, அப்புறம் பாண்டியன் வீட்டுல பேசினாங்கன்னு வையே, பாண்டியன் மானத்துக்கும் அவமானத்துக்கும் அச்சப்பட்டவன், எதுக்கு ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னு உன்கிட்ட வந்து கேஸ வாபஸ் வாங்கிக்கோ, உன் மகளை நான் வீட்டுக்குள்ள கூட்டிகிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி உன் மகளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிருவான் பாண்டியன், இதுதான் என் ஒரே வழி அப்படின்னு சக்திவேல் சொல்லி விடுறாரு. மாணிக்கத்துக்கும், அப்படியா பாக்கியம் இது கரெக்டா, என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையா, டக்கு டக்குன்னு பொய் சொல்ல யோசனை வரும், இன்னைக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, ஆனா என் மகளை அழுக விட்டுட்டு நான் என் வீட்டுக்கெல்லாம் கூட்டிக்கிட்டு போக மாட்டேன், எப்படியும் இந்த வீட்டுலதான் வாழ வைக்கணும், இந்த வீடுதான் அவளோட வீடு, இவளை இந்த வீட்டுல இருந்தெல்லாம் வெளியில கூட்டிட்டு போக மாட்டேன்யா, அதுக்கு என்ன வேலை செய்யறதுனாலும் செய், நீ சொல்ற மாதிரியே நம்ம செஞ்சு பாப்போம்யா, இதுவும் ஒரு யோசனை தானே, வா பாத்துருவான், மலையா மோதி பாத்துருவான் அப்படின்னு பாக்கியமும் பேசுறாங்க. சக்திவேலு, வாயா நான் உனக்காக வர்றேன், பாவம் பொம்பளை பிள்ளை பெத்தவன் அழுதுகிட்டு வீட்டு வாசல்ல ரோட்ல நின்னு கதற இறங்குறானா பாரியா அந்த பாண்டியன், அவன் பெத்த பிள்ளைகளும் அப்படிதான் இருக்கான், நீ வாயா அப்படின்னு சக்திவேலு போலீஸ் ஸ்டேஷனுக்கு மாணிக்கத்தை கூப்பிடுறாரு. பார்த்தா பழனி வந்து நிக்கிறார். அண்ணே என்னண்ணே, அண்ணி என்னென்னமோ சொல்லி போன் பண்ணாங்க, என்னம்மா தங்கமயில எதுக்கு நீங்க நிக்கிற, மாணிக்கண்ணே என்ன நீங்க இங்க நிக்கிறீங்க அப்படின்னு பழனி கேக்குறாரு. பாத்தீங்களா பழனி, இந்த சரவணனுக்கு புத்தி கெட்டு போயிடுச்சு, என் புள்ள மேல சந்தேகப்பட்டு அடிச்சு வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, என்னன்னு கடையில எதையும்
களவாடுன்றீங்களா? கல்லாவுல கை வச்சிட்டீங்களா என்ன அப்படின்னு பழனி கேக்குறாரு. இருங்கண்ணே, நான் உங்களுக்காக பேசி பாக்குறேன். டே பழனி, நீ எதையும் கலட்ட வேண்டாம், நீ சும்மா இரு. நான் அவங்களுக்கு வேற யோசனை பண்ணி இருக்கிறேன், அதன்படி அவங்க செயல்படுவாங்க, அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சக்திவேலு மாணிக்கத்தை கூட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. தங்கமயில்கிட்ட வந்து பழனி, என்னம்மா தங்கமயிலு, என்ன ஆச்சு பிரச்சனை? அது வந்து சித்தப்பா, அது வந்து ஒண்ணு இல்ல சித்தப்பா, ஒரே ஒரு சின்ன பொய், அதுக்கு போயிட்டு என்னை இப்படி வீட்டை விட்டு வெளியில போ, இனிமே இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. யாருமா? யாரு சொன்னா? சரவணனா? இல்ல, பாண்டி மாமா தான் சொல்லிட்டாரு. என்ன மச்சானா? மச்சான் அப்படி படக்கன சொல்ல மாட்டாரேமா, அவரு ஏன் அப்படி சொன்னாரு அப்படின்னு பழனி கேக்கும்போது பாக்கியம் வந்து, அட என்ன தம்பி நீங்க வேற, இப்பதானே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க ஒரு கடை ஆரம்பிச்சீங்க, அது என்ன அவ்வளவு பெரிய குத்தமா? உங்களை வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லல? அதே மாதிரிதான் என் புள்ள பாவம், ஒன்னும் அறியா புள்ள, இந்த புள்ள ஏதோ தப்பு பண்ணிருச்சுன்னு இந்த சரவணன் தம்பி ஓவரா பெருசாக்கி பிரச்சனையே இல்லாததா பிரச்சனையாக்கி தங்கமயில வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டாங்க. இப்ப சம்மந்திக்கும் சம்மந்தி அம்மாவுக்கும் மண்ட கோளாறு ஆயி போச்சுன்னு நினைக்கிறேன். அதனால்தான் என்ன பேசுறோம் என்ன செய்யறோம்னு தெரியாம இருக்கிற எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசுறாங்க பாக்கியம். பழனி, இல்லையே மச்சான் அப்படி செய்ய மாட்டாரே, என் விஷயத்துல நடந்த விதம் வேற, ஆனா தங்கமயில் விஷயத்துல அப்படி இருக்காதே அப்படின்னு பழனி பேசிக்கிட்டு இருக்கும்போது பாண்டியன் கோவத்தோட வர்றாரு. கோமதியும் கோவத்தோட வெளியில வர்றாங்க. வீட்டுல இருக்க எல்லாரும் வர்றாங்க. கோமதி, நீ வீட்டுக்குள்ளே இரு, நான் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துறேன் அப்படின்னு பாண்டியன் வேகமா வண்டி எடுக்கிறாரு. கதிரு, அப்பா நீங்க இருங்கப்பா, தனியா போக வேண்டாம், நானும் கூட வரேன். டேய் இல்லடா கதிரு, பா நானும் வரேன்ப்பா, துணைக்கு ஆள் இல்லாம போகாதீங்க அப்படின்னு கதிரு வண்டி ஓட்டிட்டு பாண்டியனை கூட்டிட்டு போறாரு. கோமதி நேரா வந்து, ஏண்டி எங்க குடும்பத்துல இருக்கவங்களை கஷ்டப்படுத்தினது பத்தாதுன்னு இப்ப போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டியா? என்ன வரதட்சணை கொடுமையா? வரதட்சணை கொடுமைன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்கல்ல, நீங்க என்ன நகை போட்டீங்களோ அத போலீஸ் இப்ப வந்து செக் பண்ணுவாங்க, அப்ப தெரியும்டி நாங்க எம்புட்டு நகை கேட்டோம், நீங்க எம்புட்டு நகை போட்டீங்கன்னு. ஏண்டி நீ போட்டுட்டு வந்த நகைய நான் கண்ணெடுத்தும் பாத்துருப்பனா? என்ன நகை போட்டேன்னு தொட்டாத பார்த்தனா? எதுக்குடி இந்த வீணான பழிய போட்டு இப்படி எங்களை கஷ்டப்படுத்துற? சொன்ன பொய்யெல்லாம் பத்தாதா? மனசு வருத்தத்துல வீட்டை விட்டு வெளியில போன்னு சொன்னா ஒழுங்கா உன் வீட்டுக்கு போயிருக்க வேண்டியதானே? இருக்க இருக்க உன் மேல வெறுப்ப சம்பாதிச்சுட்டு இருக்க தங்கமயிலு, இது நல்லாவே இல்ல, எங்களை எல்லாரையும் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்காத அப்படின்னு கோமதி கத்துறாங்க. நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு பாண்டியன். அங்க போனா சக்திவேலும் மாணிக்கமும் ஒன்னா சேர்ந்துகிட்டு நிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே மாணிக்கம் பாக்கியத்துக்கும் தங்கமயிலுக்கும் போன் பண்ணி ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுறாங்க. 4 பேரு ஸ்டேஷன்ல நிக்க பாண்டியன் தங்கமயிலையும் அவங்க அப்பா அம்மாவையும் முறைச்சபடி நிக்கிறாரு. சக்திவேலு, பாவங்க பொண்ணை கட்டி கொடுத்த மனுஷன் ரோட்ல நின்னு அழுதுகிட்டு இருக்கான், இந்த பாண்டியன் திமிரு பிடிச்சவன், வரதட்சணை வேணும்னு கேட்டு பொம்பளை பிள்ளைய வீட்டை விட்டு வெளியில தள்ளி கதவை சாத்திட்டேன் அப்படின்னு எடுத்து கொடுத்து பேசும்போது பாண்டியனுக்கு வருதே கோவம். ஆத்திரத்தோட நிக்கிறாரு. கதிரும் கோவத்தோட, ஏய் நகையெல்லாம் கவரிங் நகை போட்டுட்டு தங்க நகை போட்ட மாதிரி வரதட்சணை கொடுமைன்னு இப்படி பேசுறீங்க? இப்ப வரைக்கும் நீங்க போட்டது தங்கமா கவரிங்கான்னு கூட எங்க அப்பாக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒரு பொய் புழுகிற குடும்பத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல அப்படின்னு கதிரு கோவப்பட்டு நிக்கிறாரு. இப்படி போனா நல்லா இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.